ஹே ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் வந்து நம்ம டேங்கோட எஃப்எஃப் சி இஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2ல் பார்ட் 19. ஓகேவா? ஸோ யார் பார்ட் 1 to 18 பார்க்கும்போது என்ன போய் பார்த்துட்டு வந்துருக்கப்போ தான் ஸ்டார் இல்லைங்க. ஓகே, ஐநோ எல்லோரும் கடுப்பாக தான் இருப்பீங்க, யாங்ஸியை கொண்டு வந்துட்டேன்னு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. என்னை திட்டுனாலும் பரவாயில்லடா, போங்கடா, நான் யாங்ஸியை தான் கொண்டு வருவேன். எனக்கு பிடிச்சிருக்கு யாங்ஸியை. சாரி. சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்கலாம் போகலாமா? ஸோ பணப்பட்டின இதோட கம்ப்ளீட் பண்ணு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதிலேருந்து கன்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிட்டுவும் யாங்ஸையும் அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஸோ நீங்கள் அப்படி வீட்டில் குக் பண்ணிக்கிருக்கும் போது நம்ம டிட்டு வந்துட்டு மம்மி மம்மி அப்படியும் வா டிட்டு வந்துட்டிங்களா, வாங்க 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 அப்படின்னு இப்போ யாங்ஸியா அப்படியே ஓடி வந்து மம்மி அப்படின்னு சொல்லி குக் பண்ணுது. சொன்னீங்களா யாங்ஸி பாபா ஓகே அப்படியே நல்லா இருக்கேன் மம்மி அப்படின்னு இருக்கப்ப டிட்டுவா மம்மி இங்கே பாருங்கள், இந்த யாங்ஷிக்கு சொல்லுங்க, இவ சரியே இல்லை, என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படியும். நீங்களா என்ன யாங்ஸி அண்ணா பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? அம்மா இல்லைம்மா இல்லைம்மா கேட்பேன், பொய் சொல்கிறேன் அண்ணா, கேட்பேன், பொய் சொல்கிறேன், பொய் சொல்லக்கூடாது, தப்பு அப்படியும் வாய முடி. அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு. நீங்களா யாங்ஸி உண்மையை சொல்ல, என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணலம்மா, சுட்டியமாக நான் ஒன்றும் பண்ணல அப்படியும். ஏன்னா அப்போ அண்ணன் அப்படி சொல்கிறான், அவனே கேளுங்க, வேணா போய் அப்படியே விட்டுடுவாம்மா. இங்கே பாருங்கம்மா, நானே சொல்லியிருக்கேன், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசக்கூடாது, முன்ன பின்ன தெரியாதவங்க எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கேன்ல நான். அப்படி இருந்தும் இன்றைக்கி நான் வாரேன், யாருன்னே தெரியல, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசியிருக்கான். அந்த ஆள் வேறு ஒரு மாதிரி இருந்தது. என்னது யாருன்னே தெரியலையா? யாங்ஸி நீ ஏன் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுகிற? எல்லாம்மா அந்த அங்கிள் பார்க்கவே பாவமாக இருந்தார், பாவம் ஒரு மாதிரி இருந்தார், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவரை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அவரை பார்க்க அப்படியே திட்டு அண்ணா மாதிரி இருந்தார் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் ஆமாம்மா பார்க்க திட்டு அண்ணா மாதிரியே இருந்தார், சின்ன வயசில் அந்த அங்கிள் அப்படித்தான் இருந்திருப்பாரா இருக்கும் அப்படி. நீங்களா என்ன யாங்ஸின்னு சொல்கிறேன் நீனு? உண்மையா மம்மி, உண்மையா? அவர் பாவம், அவர் சன்னை தேடி வந்தார், அவங்க சன்னு ரொம்ப கோபமாக அண்ணன் பாவம் தேடி வந்தார், ரொம்ப நிறைய ஸ்கூல் போயிருப்பார் போல், அதான் அவர் ரொம்ப டயர்டாகி இருந்தார். நான் சும்மா பேசினேன், அதுக்கு போயிட்டு அண்ணன் திட்டுறான் அம்மா. இல்லை பாவம் அந்த அங்கிள் சாப்பிட்டு கூட இல்லை போல், ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் டல்லாக அப்படி இருந்தார், பாவம் அப்படியே விட்டுட்டு வா போது நிப்பாட்டு. அம்மா அப்படித்தாம்மா இருப்பாங்க, பாவமாக இருப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. இங்கே பாரு யாங்ஸி இப்படியே அப்புறம் பாவமாக இருந்து பேசி பேசி ஒன்று தூக்கிட்டு போயிடுவாங்க, தேவையா இது? அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? அண்ணா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும் முடியும். அம்மா ஆமாம், இங்கே பாரு யாங்ஸி, யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாது, அண்ணா சொல்கிறத கேட்கணும், புரியுதா? அதனால் பேசாமல் இரு. நீ ஏன் அவங்ககிட்டலாம் பேசுகிற? போங்க, நீங்கள் 2 பேருமே மோசம். அவரே பாவம், ஐயோ பாவம், நீங்களாம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அந்த அங்கிள் மறுபடியும் வந்தால் நான் பேசுவேன் அப்படியும் விட்டுட்டு வா போதும் நிப்பாட்டு. நீ பேசவே கூடாது யாங்ஸி, இங்கே பார், நீ பேசின அவ்வளோதான், புரியுதா? அண்ணா பேச்சை கேட்கணும், இல்லைன்னு வை அப்புறம் நான் அடித்து போடுவேன் அப்படின்னு. யாங்ஸி அம்மா அண்ணா அடிக்கிறேன் சொல்கிறான். ஆமாம், அடிக்காமல் இருப்பேனா? இங்கே பாரு, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, யாங்ஸி சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னு வை. பாங்க நீங்கள் 2 பேருமே நான் சாப்பிட மாட்டேன் யாரு கூட பேசினாலும் இதேதான் சொல்கிறீங்க. இருங்க, உங்களுக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு மட்டும் எங்கள் டாடி இருந்துச்சுன்னா எங்கள் டாடி கிட்ட நல்லா சொல்லுவேன், டாடி இப்படிலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு திட்டுவா. யாங்ஸி நான் தான் சொல்லியிருக்கல, டாடின்னு நமக்கு யாருமே கிடையாது, புரியுதா? சும்மா நீ அந்த வார்த்தையை கூட இங்கே எடுத்து பேசக்கூடாது, புரியுதா? அப்படியே நீ இப்படியே தான் சொல்லுவேன், நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு போய் சொல்லி அப்படியே கோச்சிக்கிட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் திட்டுவா, அம்மா இவன் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டாம்மா, எப்போ பார்த்தாலும் அந்த ஆளோட பேச்சையே தான் எடுத்துக்கிட்டு இருக்கான், என்ன எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படி. எல்லாம் திட்டு, அது எல்லாத்துக்கும் காரணம் ஷாம் அங்கிளாக தான் இருக்கும், அவர் தான் எல்லாம் சொல்லியிருப்பாரா இருக்கும். இங்கே பாருங்கம்மா, அவரை பற்றின பேச்சு இந்த வீட்டில் எடுக்காத வரைக்கும் நல்லது, நமக்கு அதான் நல்லது. மம்மி நீங்கள் சாப்பிட்டீங்களா? மம்மி
இல்லை நீங்களாம் வரணும்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் டிட்டு. ஓகே மம்மி சரி சாப்பிட்லாம். யாங்ஸி கோச்சிக்கிட்டு போயிட்டாலே. சரி நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் ஃபுட்டு எடுத்து வைங்க சரியா? என்ன ஃபுட்டு செஞ்சுருக்கீங்க, எனக்கு பிடிச்சதா? ஆமாம் டிட்டு, உங்களுக்கு பிடிச்சதில் நான் இன்றைக்கி செய்வேன். ஆமாம்ல, தேங்க்யூ அப்படின்னு போய் சொல்லிட்டு மேலே போயிட்டு அப்படியே போகிறாரு. பெட்டில் அப்படியே யாங்ஸி அப்படியே கையை கட்டிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ டிட்டு போய்ட்டு பக்கத்தில் உட்காராரு. ஸோ யாங்ஸி பார்த்துட்டு தள்ளி போய் உட்காருது. ஸோ மறுபடி டிட்டு வந்து பக்கத்தில் உட்காராரு. மறுபடி தள்ளி போகுது. ஸோ மறுபடி தள்ளிக்கிட்டே வராரு. ஸோ அப்படியே வரப்போ யாங்ஸி அப்பாடி நிப்பாட்டி அப்படி தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் கீழே விழுந்துடுவேன், எனக்கு அடிப்பட்டு நான் அழுகுவேன். நீ அண்ணன் பார்ப்பேன், அப்போ வேற யார் பாப்பா? அப்போ நான் உன் கூட நான் பேச மாட்டேன், நீ மோசமான பையன். இல்லை இங்கே பாரு, அண்ணாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ணாவுக்கு இருக்க ஒரே தங்கச்சி நீங்கள் தான். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அண்ணாவால் தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லு. அப்போ அண்ணாவை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போனால் நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேண்ணா? என்ன பண்ணுவேன்? அது நான் ரொம்ப அழுகுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் அண்ணா பாவம், அண்ணா விட்டுட்டு எப்படி இருப்பேன் நான்? அதே மாதிரி தான் தங்கச்சியை விட்டுட்டு அண்ணா எப்படி இருப்பேன்? கஷ்டம் இல்லை. அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்க கூட பேசக்கூடாதுமா. அண்ணா பேச்சை கேட்பல நின்று. இல்லைண்ணா, அவரை பார்த்ததுமே எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. தெரியலை, உனக்கு தான் தெரியல, நான் யாருக்கிட்டையும் அப்படி பெருசாக பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அவரை பார்த்தது எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அவர் ரொம்ப அழுகிற மாதிரி இருந்தார், கவலையாக இருந்துச்சுண்ணா, அதான்ண்ணா. அப்படியும் சரி ஓகே, இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அண்ணா கிட்ட சொல்லி நானும் உன் கூட இருக்கப்போ நான் இருக்கும்போது நீ பேசினா ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? நான் இல்லாதப்ப நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. உன்னை பார்த்துக்க வேண்டியது அண்ணாவோட பொறுப்பு, அதனால் கவனமாக இருக்கணும் சரியா? சரிண்ணா, சாரி, மன்னிச்சிரு, தங்கச்சி பாப்பாவை மன்னிச்சிரு அப்படியும். சரி வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடணுமா? ஆமாம் சாப்பிட்லாம். சரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் குளிக்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், தண்ணி ஐஷாக இருக்கும். ஐயே இங்கே அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போய் குளி. இல்லைன்னு வை, அம்மாட்ட சொல்லிடுவேன், மம்மிக்கிட்ட சொல்லாட்ட. இங்கே பாரு அண்ணா வேணாம். இங்கே பாரு, நேற்றே நீ உன்னை நான் குளிக்க சொன்னேன், நீ குளிக்க மாட்டேனே. சரி போனால் போகுதுன்னு உன்னை அம்மா கிட்ட நான் காப்பாற்றி விட்டேன். ஆனால் இன்றைக்கெலாம் என்னால் முடியாது, நீ போய் குளி. நீ மட்டும் இப்போ குளிக்கலாம். அண்ணா இங்கே பாரு, நான் சில்லுன்னு இருக்கும்ண்ணா, ஒன்று வேணாமே, சுட்டணி போட்டு தெரியா? அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். இல்லை அண்ணா ப்ளீஸ் அப்படியும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல், அந்த மேசை ஓகே டேபிள் ஒன்று போட்டு அது மேலே ஏறி பேரி சுவிட்சை போட்டு ஓகே குளி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் யாங்ஸி ஃபுல்லாக குளிச்சுட்டு அப்படியே வெளியே வருது. ஸோ வெளில வந்ததுமே டிட்டு தான் அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தலையெல்லாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே க்யூட்டு பாப்பலாம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ டிட்டுவா மம்மி என்ன அது இன்னும் 2 நாளில் எங்கள் ஸ்கூலில் டூர் அனுப்புகிறாங்க. யாங்ஸியோட கிளாஸும் என்னோடய கிளாஸும் தான். ஸோ போகலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கோம். அப்படியே யாங்ஸியா போடலாம் அம்மா போடலாம் நான் போகிறேன், நான் போகலாமே அப்படியே ஒன்றிங்களா? டூரா? ஆமாம்மா 2 days டூரா கூப்பிட்டு போக சொன்னாங்க. ஸோ நான் யோசிக்கிறேன் போகுமா வேணாமான்னு. அப்படியும் ஒன்றிங்களா? போயிட்டு வாங்க, இதில் தான் இருக்குது, டூர் தானே, ஸ்கூலில் டூர்லாம் கூப்பிட்டு போனால் போயிடணும் புரியுதா? அப்புறம் அந்த ஃபன்னெல்லாம் கிடைக்காமலே போயிடும், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படியோ இல்லைம்மா நீங்கள் மட்டும் எப்படி தனியாக வீட்டில் இருப்பீங்க? நான் போயிட்டு அப்புறம் அப்படியே யாங்ஸியா அண்ணா போகலாமே. இருமாம்மா நீங்கள் பாருங்க, அது இல்லை நான் என்ன அவ்வளோ சின்னாளா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கவனமாக போயிட்டு வாங்க. அதோட எனக்கு யாங்ஸி மட்டும் போகிறதா இருந்தால் அனுப்பியிருக்க மாட்டேன். அதான் நீயும் ஒரு கேட்டுட்டு நீ என் தங்கச்சி பார்த்துக்கோ. 2 நாள் தானே, போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். அப்படியே இல்லை மம்மி அது போயிட்டு வாங்க, என்ன அதெல்லாம் இல்லை, தங்கச்சும் ஆசைப்பட்றா, போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க ஓகே. டீச்சரு கூடயே இருக்கணும் அப்படியும். ஓகே மம்மி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ரூமில் இருக்கும்போது அப்படியே டிட்டுவும் யாங்ஸியும் அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணியிருக்காங்க. அப்போ டிட்டு மம்மி சாங்கு அப்படியும் சரி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டோரி சொல்லி சாங்கும் படிக்கிறீங்க. ஸோ அப்படியே யாங்ஸி அவங்கள ஹக் பண்ண வாக்கல. மம்மி என்ன இன்றைக்கி நான் ஒரு அங்கிளை பார்த்தேன்னு சொன்னேன்ல? ஆமாம், அவரை பார்க்க அவர் மாதிரி தான் எங்கள் டேடியும் இருப்பார்ல அப்படியும். நீங்களா? என்னது டேடியா? ஆமாம்
டேடியும் அவர் மாதிரி தான் இருந்திருப்பார்ல. எனக்கு டேடியை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. அவர் ஏன் நம்மளை பார்க்க வரவே இல்லை? அண்ணாவுக்கு ஏன் அவரை பிடிக்கல? அவர் பேச்சு எடுத்தாலே அண்ணா ஒரு மாதிரி திட்டுறாரு. ஏன் அவர் ஏன் நம்மளை பார்க்க வரல? டேடிக்கு என்னை பிடிக்காதா? என்னால் தான் நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களா தனியா அப்படின்னீங்களா? அப்படிலாம் இல்லை யாங்ஸ்தி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உன் அண்ணாவுக்கு உங்கள் டேடியை ரொம்ப பிடிக்கும். பட் அவன் மறைக்கிறான், அவ்வளோதான். அப்போ அம்மா டேடியை வந்து பார்க்க சொல்லுங்கள். அவர் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷமாகிடுச்சுல, அதுக்கப்புறம் எங்கே நம்மளை பார்க்க வர போகிறாரு? யாங்ஸ்தி, அப்போது உனக்கு உன் மம்மி கூட இருக்கிறது பிடிக்கலையா? அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் மம்மி. ஆனால் டேடியை பார்க்கணும் போல இருக்கு. ஷாம் நிறைய சொல்லுவார் டேடியை பற்றி, அதான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னீங்களா? பார்க்கலாம் அப்படின்னு போய் சொல்ல அப்படி இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிட்டு வந்துட்டு அப்படியே டூர் போகிற டேவும் வருது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பாயெலாம் சொல்லிட்டு, ஸோ இங்கே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிளப்லேருந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராரு. ஸோ அப்படி வெளியில் வரப்போ கணக்கா நம்ம ஷாம் வந்து பார்த்துட்டாரு. ஸோ டேங் வெளியில் வரப்போ அங்கே 2-3 பேர் சில ரவுடிஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள போன வகையில் டேங் இடிச்சு விட்டுறாரு. ஸோ அவனுக்குலாம் எவ்வளோ தெரியாதோ எங்கள் மேலே இடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. டேங்கில் ஃபைட் பண்ண முடியல, பிகாஸ் அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஷாம் அதை பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடுறாரு. ஓடி விட்டாங்க எனக்கு ஏய் வச்சு வச்சுருவேன். யார் மேலே கை வைக்கிறேன்? கொன்றுவேன். அவர் யார் தெரியுமா? எவ்வளோ தெரியும் தான் அவர் மேலே கை வைப்பேன். ஏய் அவன் தான் இடிச்சா வச்சுருவேன். உள்ளூர் மாதிரிலாம் எல்லாம் போயிரு அப்படின்னு போய் சொல்கிறேன். பாஸ் ஐ ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஷாம் அப்படின்ட்டீங்களா? ஷாமா? பாஸ் என்ன பாஸ் இதெல்லாம் என்ன நீங்கள் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணி பண்ணுறது எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. அதான் அப்படின்னு இருக்கப்ப அப்படியே ஷாம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல ஓகே சம்திங் ஒரு பிளேஸில் அப்படியே உட்காந்து பாஸ் இந்தாங்க இது குடிங்க கொஞ்சம் இறங்கும் அப்படியோ. என்னது அதெல்லாம் குடிச்சா மொத்தமாக இறங்கிடும். அப்புறம் பழசெல்லாம் ஞாபகம் வரும். அதை நினச்சிக்கிட்டே டிப்ரெஷனுக்கு போயிடுவேன். இதுக்கு நான் குடிக்காமலே அதெல்லாம் வேணாம் அப்படியே பாஸ் குடிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேங்க்கு கொஞ்சம் தெளியுது. ஸோ அப்படியே இருக்கும்போது நம்ம ஷாமா பாஸ் என்ன பாஸ் இப்படி இருக்கீங்க? பாஸ் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் என்ன போய் சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏன் அப்படிலாம் இருக்கீங்க? என்ன பண்ணுறது, பண்ண பாவம் சும்மா விட மாட்டேங்குது. பொண்டாட்டி பிள்ளைங்களை அனுப்பி விட்டேன்ல, அதான் இப்படி இருக்கேன். என்ன பாஸ் சொல்கிறீங்க? என்ன எல்லாரும் அவ்வளோ சொல்லியும் கேட்கல. நான் இப்போ தான் எனக்கு அந்த இஷா பற்றிலாம் தெரிஞ்சு. ஷாம் நீ சொன்னது சரி, நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது பாஸ்ன்னு சொன்னல. இப்போ தான் தெரிஞ்சு ஷாம், இப்போ தான் தெரிஞ்சு. என்ன அழகா என்னை ஏமாத்திருக்கா இத்தனை வருஷமா. நான் வியாபாரன்னே எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக லவ் பண்ணல என்ன ஒருத்தி. என் பையனையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு என் கூட இருந்தவளை நான் அனுப்பிட்டேன். என் பையன் அவன் செஞ்சது சரி. அவன் தான் இப்படி ஒரு ஏமாளி கூட இருப்பான். அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியலல்ல. அந்த சின்ன பையன் அவனுக்கு தெரியுது அவங்க கெட்டவங்க அப்படின்னு, ஆனால் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நான் காதல் அதில் மறைஞ்சு போயிட்டேன்ல. என்னால் முடியலை. அந்த ஐஷா அப்படி பண்ணியிருப்பானே என்னால் நம்பவே முடியலை. முடியலடா. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படின்னா எனக்கு தெரியல ஷாம். நீ கூட
நீயும் சரிதான், என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உடல் இல்லை. பேசியிருந்தாலும் கேட்டிருக்க மாட்டேனா இருக்கும். ஒயனை பார்க்க எனக்கு எந்த தகுதியுமே இல்லைடா. ஒயனை பார்க்குற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு இல்லை, தகுதியே இல்லை. அவ்வளோ ஆனால் டிட்டு டிட்டு சொல்லிட்டு போனான் கடைசியாக. நான் அவன் டேடி இல்லைன்னு நான் அப்பையும் யோசித்தேன் பார்த்தியா. அவன் கேட்டால நான் முக்கியமா இஷா முக்கியமானே. அப்போ நான் அந்த செகண்ட் யோசித்தேன் பார்த்தியா, அதுலேயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை அவன் சரி, அவன் என் மேலே கோவப்படுறது சரி. ஆனால் டிட்டுவை பார்க்கணும் போல் இருந்துச்சு. நிறைய ஸ்கூல் போனேன், அது அத்தனை வருஷமாக அவனை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். எங்கே போனாங்கன்னே தெரியல. எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னே, ஆனால் நீ சொல்ல மாட்டேன். தேடினேன், கிடைக்கல, அதான் முடியலை. இப்படியே செத்து போயிடுவோன்னு தோணுது. சாவுறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாகணுன்னு இருக்கேன். அதான் அவனை தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன்டா, அந்த ரிஹான் கூட ஒயன் சந்தோஷமாக இருக்கல, சந்தோஷமாக இருக்கணும். நான் தான் அவளை விட்டுட்டேன். அவளை அது நிம்மதியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒயன் அந்த ரிஹானுக்காக தானே இங்கே வந்தா, அதே மாதிரி இருக்கணும்டா. சந்தோஷமாக இருக்கட்டும். அதையும் ஷாமா பாஸ், என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஒயனா உங்களை விட்டுட்டா பாஸ்? நீங்கள் அவளை இன்னும் புரிஞ்சுக்கல பாஸ், அவளை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. அவளை பற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரியாமையா? இந்த ஷா பற்றி எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஒயனை பற்றி என்னடா எனக்கு தெரியருக்கு பாஸ். உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியல, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒயன் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக ஒரு மாதிரி லவ்வா அப்படி இருந்த டைம் எதுன்னு தெரியுமா? எப்போன்னு சொல்லுங்கள். அப்படின்னையும் டாங்க நல்லா யோசிக்கிறாரு. எப்போனா எனக்கு என்னை பற்றி அவளுக்கு தெரிஞ்ச பிறகு, டிட்டு என்னோடய பையன் இல்லை, என் ட்வின் பிரதரோட பையன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான். இல்லை தப்பு, அதுக்கு முன்னாடியே. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒயன் வந்துட்டு ரிஹானை தேடி அப்படியே இங்கே வந்தா, அப்படியே ரிஹானை அப்படி பண்ணி அடுத்து நீங்கள் வெட்டிங் பண்ணி அப்படி தானே? ஆமாம். இல்லை, ஒயன் தேடி வந்தது ரிஹானா இல்லை, உங்களை. என்னது? என்னையா டேய், என்னடா புதுசாக வளர்ற? அந்த ரிஹான் தானே ஒயனோட ரிலேட்டிவோ, அவனை தேடி தானே இவ வந்தா வந்து வெட்டிங்காக. இல்லை பாஸ், உங்களுக்கு தான் தெரியல, அவள் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய அத்தை பொண்ணு தான். எனது? அத்தை பொண்ணு தான். என்னடா சொல்கிறேன்? உங்களுக்கு பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சின்ன வயசில் நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆண்டியோட வீட்டில் இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், எங்கள் டேடியோட தங்கச்சி அவங்களோட தான் நீங்கள் இருந்தீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒயனோட அம்மா. ஆமாம், ஒயனோட அம்மா தான் அது. சின்ன வயசில் ஒயனுக்கும் நம்மளோட தான் இருந்தா, ஞாபகம் இல்லையா? சின்ன வயசில் நீங்கள் விளையாண்டது ஞாபகம் இல்லையா? அப்படின்னு தான் டாங் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அப்போ அந்த சின்ன பொண்ணு அது ஒயன் தான். என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ். அதுக்கப்புறம் தான் ஒயனோட அம்மா, உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க வெட்டிங்க்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ தான் ஒயன் பிறந்தா. அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்து, அவங்க டேடி ஒரு இந்தியன், அவர் வந்து இதே சிட்டிசன் ப்ராப்ளம் வரையும் தான், அதே ப்ராப்ளம் வரையும் தான் அவங்க என்ன பண்ணார், அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க உங்களை கூப்பிட்டாங்க, பட் நீங்கள் நாங்கள் வரலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃபையும் மூவ் ஆகி போனீங்க. அந்த இடம்தான் ஒயன்ட்டு லேண்டு. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க அம்மா அந்த லேண்டை எப்போயோ உங்கள் பேருக்கு எழுதி வச்சிட்டாங்க. அது ஒயன் கையில் இல்லை. அவங்க அப்படியே இந்தியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வழியில் இருந்துட்டோம், அவங்க வழியில் இருந்துட்டாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் பாஸ். அதுக்கப்புறம் தான் ஒயனோட அம்மாவும் அப்பா வேறன்ட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்பா அவள் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு தெரியும் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. பட் அது அவள் சின்ன வயசில் இருந்தா, அப்போவே அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் ஒயனோட அம்மா
உங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கான். அப்போ தான் அவள் கொரியா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். உனக்கா? ஆமாம், எனக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணினப்போ தான் நானும் எனக்கு அப்போ விஷாவை பற்றி தெரியும். ஏன்னா டிட்டுவை ஒரு நாள் அப்படி தான் மேலேருந்து தலைவிட போனான். அந்த டைம் நான் போய் பார்த்து தடுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவளை நல்லா நோட் பண்ண ஆரம்பித்தேன். அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவளை உங்ககிட்ட பிரிக்கணும்னு நினச்சேன். என் பாஸோட லைஃப்பை நான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஒய்யன் நீங்கள் வர டைம் வந்து ரிஹான் என்னோடய ஃப்ரெண்டு. அவனை நான் நீங்கள் ஒய்யனுக்கு தெரியாது அது யார் என்ன அப்படின்னு மறண்டா. பட் அவள் பேர் கூட அவளுக்கு தெரியாது. ஸோ ரிஹான் தான் அவள் தேடி வந்த ஆள் அப்படின்னு சொல்லி நான் நம்ப வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒய்யன் அங்கே இருந்தாள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அந்த லேண்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னேன். அது ஒய்யன் பேர்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் தான் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணுற மாதிரி வச்சேன். அன்றைக்கி அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அந்த ஃபைட் சீன். அன்றைக்கி இவங்க 2 பேரும் வராங்கன்றதுக்கான எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஸோ அந்த டைம் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஃபைட்டே அங்கே அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அப்படி தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த இடம் உங்கள் கையை விட போகுது அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு ஓனரே நீங்கள் தான். என்ன அப்படின்னா ஒய்யனோட அம்மா அங்கே போனதுமே அந்த லேண்டை அப்படியே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. பட் எனக்கு அந்த விஷயம் தெரியாது. நான் தான் எல்லாமே சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் ரிஹானை பார்க்க வந்தப்போ நான் ஒய்யன்கிட்ட ஒன்று விடாமல் எல்லாமே சொன்னேன். நீ தேடி வந்தவர் ரிஹான் கிடையாது டாங் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒய்யன் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தான். உங்களை லவ் பண்ண ஆரம்பித்தான். ரிஹானை விட முடியாது. இதே ரிஹானை அந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களை அவள் லவ் பண்ணியிருக்கவே மாட்டான். ரிஹான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள். ஏன்னா ஒய்யன் தேடி வந்தது உங்களை. அதனால தான் அவள் உங்களை லவ் பண்ணான். ஓகேவா? இதான் பாஸ் நடந்துச்சு. அப்படியே டாங்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்படின்னா ஒய்யன் உங்கள் அத்தை பொண்ணு நீங்கள் சின்ன வயசில் விளையாடுவீங்களே அவள் தான் அப்படின்னு டாங்கெல்லாம் அதை நம்பவே முடியல. அப்படி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது நிஜமாவா அப்படின்னா ஒய்யன் என்ன உண்மையாக அவங்கள லவ் பண்ணான் சின்ன வயசுலேருந்து அப்படியே இப்போ வரைக்கும் அப்படின்னையும் டாங்கெல்லாம் அதை நம்பவே முடியலை. அவரை அப்படின்னா நான் தான் அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அவள் என்ன விரும்பல. அன்றைக்கி நான் ரிஹானை பார்த்தேனே அவள் வீட்டுக்கெலாம். நான் தான் போக சொன்னேன். எப்படியோ நான் ஊரில் இல்லாதப்போ ரிஹானை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஐஷா பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிட்டான். ஸோ அதனால தான் நானும் அதை விட்டுட்டேன். ஸோ ரிஹானை ஹெல்ப் பண்ண சொன்னேன். அவனை ஹெல்ப் பண்ணிக்கினான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பையன் எப்பயும் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணான். உங்களை மட்டும்தான் அப்படின்னையும் தேங்க அழுதுறாரு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாருன்னா நான் பையனை பார்க்க முடியுமா, அவகிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும். நான் அவ கூட போயிட்டு போகணும் பாஸ். நீங்கள் போங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் ஒய்ஃப், உங்கள் சன் என்ன உங்கள் டாட்டர் அப்படியும் உங்கள் டாட்டர் யாங்ஸி என்ன சொல்கிறேன் டாட்டர் ஒயன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற டைம்லாம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அது உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா. பட் நீங்கள் அதை கண்டுக்க கூட இல்லை. அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ உங்கள் மகளுக்கு 4 வயசு ஆகுது. போங்க, போய்ட்டு பாருங்கள், ஃபேமிலியோடு இருங்க. நீங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது பாஸ். நீங்கள் டிட்டுவோட பேரண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் பிரேக் பண்ணாலும் நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் நல்லா பார்த்துக்கணும்ல, நல்லா கவனிச்சிக்கிட்டேன். இப்போது ஃபேமிலியாக இருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அந்த ஃபேமிலியோடு இருங்க. ஏன்னா யாங்ஸிக்கு உங்களுடைய தேவை ரொம்ப முக்கியம். அவள் எப்பயும் உங்களை பார்க்கணுன்னுக்கிட்டே இருப்பாள். நிஜமாவா? அப்படின்னா போங்க பாஸ். எங்கே இருக்காங்க? நான் எல்லா இடமும் தேடினேனே. பூசான்லையா? நான் ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கேனே. அங்கே போன பிள்ளை நான் உங்களை பார்க்கவே இல்லை. 2 நாள் முன்னாடி கூட நான் ஒரு ஸ்கூலாக போனேன் டிட்டுவை தேடி. பட் எங்கேயுமே இல்லை. அங்கே தான் இருக்காங்க. உங்கள் கண்ணில் தெரியல.
இனிமேல் தெரியுவாங்க வாங்க பாஸ் அப்படியே சொல்லி அட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. ஸோ டேங் உடனே இருந்து ஷாமை ஹக் பண்ணிவிட்டு நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக பூசோனுங்க தான் வராரு. ஸோ நீங்கள் கிச்சனில் அப்படியே குக் பண்ணிக்கிருப்பீங்க. ஸோ டிட்டுவும் யாங்ஸையும் டூர் போயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் குக் பண்ணிக்கிருக்கும்போது ஸோ அப்போ வந்து பெல்லு ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ நீங்களா யார் அப்படின்னு போய் எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ டேங் வெளியில் இருந்துக்கிட்டு உங்கள் வாய்ஸ் அவர் கேட்குது. அவர் உங்களை பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அப்படி இருக்கு அவருக்கு. ஸோ பெல்லை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களா யாருங்க? ஓ ஷாமா, உள்ளே வாங்க டோர் ஓப்பனில் தான் இருக்குது வாங்க அப்படின்னு இருக்கப்ப அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னப்பா ஓ வெஜிடபிள்ஸ் சொல்லியிருந்தேன்ல சரி இருங்க வாரேன் அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் அப்படியே வாரீங்க. ஸோ அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணோம் நம்ம டேங் அப்படியே நிற்கிறாரு. உங்களால் ஷாக் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்படியே பார்க்குறீங்க. ஸோ டேங் அப்படியே உங்களை பார்த்து அழுதுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பின்னாடி போயிட்டு அப்படின்னு இருக்கப்போ அவரை அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் இப்போ ஓடி போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிக்க டேங் அப்படியே உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. வயன் அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க இப்போ தான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு இருக்கப்ப டேங் அப்படியே உங்களை ஹக் பண்ணி அலறாரு. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து சாரி அப்படின்ட்டு ஸோ நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேங் அவரால் முடியல அப்படியே உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இன்னும் அதில் வந்த ஒரு ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சான்னு சொல்லிடுங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் டாடா. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை உயிரே உயிர் நீ